நம்ம சைட்ல பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ண அப்புறம் பேஸ்மெண்ட்ல பாலித்தீன் ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கவர் பண்றதுனால ரெய்னி சீசன்ல இது ஒரு டேம்ப் ப்ரூஃபா ஆக்ட் ஆகுது. அண்ட் பேஸ்மெண்ட் அண்ட் ஃப்ளோரிங்க்கு நடுவில் ஒரு லேயர் ப்ரொடக்ஷனும் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த பாலித்தீன் ஷீட் மேல 40 mm கோர் சர்க்கியூட் யூஸ் பண்ணி நம்ம பிசிசி வந்து பாத்தீங்கன்னா 4 inch லெவலுக்கு கண்டிப்பா இருக்கணும். அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணி நம்ம பிசிசி தட்டி நல்லா காம்பாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம எல்லா காலமும் ரைஸ் பண்ணியாச்சு. ரைஸ் பண்ணிட்ட பிறகு காலமும் கியூரிங் பண்றதுக்கு இந்த மாதிரி கன்னி பேக்கை சுத்திட்டு பெட் கவரிங் மெத்தட்ல நம்ம காலமுக்கு கியூரிங் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்றதுனால அந்த ஈரம் வந்து காலம்ல ஃபுல்லா பட்டு நமக்கு நல்லா கியூர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வால்ஸ் எல்லாமே கட்ட ஆரம்பிச்சாச்சு. நம்ம சில் லெவல் வரைக்கும் கட்டிட்டு நெக்ஸ்ட் சில் லெவல் பீம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லிண்டர் லெவல் வரைக்கும் நம்ம வால்ஸ் எல்லாமே ரைஸ் பண்ணியாச்சு. சில் பீம் போடுறதான மெயின் பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹரிசாண்டல் ஸ்ட்ரென்த் கிடைக்கணுன்றதுக்காகவும் கிராக் வந்து ஃபார்மேஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம சில் பீம் போடுறோம். அப்கமிங் ஸ்டேஜஸ் ஆஃப் ஒர்க்கை அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்க அர்பன் ஃபேஸ் டெவலப்பர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.